இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டக்காய் வறுத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சம்மரில் இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மழை காலத்தில் குழம்புலாம் வைக்க வத்த குழம்பு செய்யலாம், மோருக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அது மாதிரி நிறைய வெறும் ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். சுண்டைக்காய் எடுத்து அதை காம்பு கிள்ளி வச்சுருக்கேன். சுண்டைக்காயில் இப்படி இருக்கும். இதை காம்பை இப்படி கிள்ளி வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காய் வத்தல் செய்யறதுக்கு 1/4 கிலோ சுண்டைக்காய், மஞ்சள் பொடி, உப்பு, நான் சால்ட் எடுத்துருக்கேன், கல் உப்பும் போட்டுக்கலாம், கொஞ்சம் மோர். ஃபஸ்ட்டு நம்ம சுண்டைக்காயை நல்லா காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி காம்பு ஃபுல்லாக நீக்கிட்டு வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு சுண்டைக்காயாக எடுத்து இதை பாருங்கள், இப்படி லைட்டாக இந்த அளவுக்கு நசுக்கினா போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நசுக்கிக்கலாம். நான் நசுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நசுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணி வடிகட்டி லைட்டாக வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அதையெல்லாம் போயிடும். வாஷ் பண்ணி நம்ம அப்படியே ஒரு தாம்பாளத்தில் போட்டு வெயிலில் காய வைக்க வேண்டியதான். காய வச்சுட்டு இதே அது நாளைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ இதை வாஷ் பண்ணி வெயிலில் காய வைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுமாரி வெயிலில் காய வச்சு இது மாதிரி ஒரு நெட்டோ இல்லைனா ஷாலோ போட்டு மூடி வச்சுருங்க. சாயந்தரம் எடுத்து என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். சுண்டைக்காயை காய வச்சோம் பண்ணிங்களா, நல்லா சுண்டைக்காவை காலைல வெயிலில் காய வச்சுருந்தோம். இந்த பாருங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் காலைல பார்த்தோம். அது இப்போ மோர் ஒரு 100 ml அளவு மோர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி, இப்போ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சுண்டைக்காயெல்லாம் இந்த மோரில் போட்டுருவோம். இப்போ சுண்டைக்காயெல்லாம் மோரில் போட்டாச்சு பாருங்கள். இப்போ உப்பு, சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம சால்ட்டு ஒரு தேவைக்கேற்ப, ரொம்ப கரிக்காமல் 1 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நைட் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நாளைக்கு காலையில் எடுத்து காய வைக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த சுண்டைக்காய் இந்த மோர், உப்பு, மஞ்சள் பொடியெலாம் போட்டு, மஞ்சள் பொடி ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி எடுத்து வச்சுருங்க. நம்ம நேற்று சுண்டைக்காய் மோரில் ஊற வச்சுருந்தோம். நைட்டு ஃபுல்லாக மோரில் ஊறிட்டு இது மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து அதை நல்லா மோர்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வெயிலில் காய வைக்கணும். இதே மாதிரி இந்த மோர் ஃபுல்லாக வற்றி சுண்டைக்காய் ட்ரை ஆகிற வரைக்கும் காய வைக்கணும். நைட் திருப்பி சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்து இந்த மோர்லேயே போட்டுடணும். இந்த சுண்டைக்காய் ஃபுல்லாக மோரை எடுத்துக்கிட்டு நம்ம வறுக்கக்குள்ள வாசனையாக இருக்கும். அதே மாதிரி வடிகட்டி காய வைக்கணும். மொட்டை மாடியில் வெயிலில் காய வைங்க. காய வச்சுட்டு இவ்வளோ மோர் மீதி இருக்குது எனக்கு. இதோ தட்டில் சுண்டைக்காய் வச்சுருக்கேன். இதை மொட்டை மாடியில் காய வச்சுருங்க. மொட்டை மாடியில் காய வச்சு சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்து திருப்பி இந்த மோர்லேயே போட்டுருங்க. திருப்பி அடுத்த நாள் காலையில் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். திருப்பி ட்ரைன் பண்ணிவிட்டு வெயிலில் காய வைங்க. இந்த மோர் ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி காலையில் வெயிலில் வச்சு சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்து இந்த மோர் தண்ணியில் போட்டு வைங்க. நான் காஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சுண்டைக்காய் வத்தல் பாருங்கள், ஒரு 5 days காய வச்சு நல்லா மொறு நமுறாக இருக்கும். இந்த மாதிரி அந்த மோரில் ஊற வச்சோம் இல்லைங்களா, மோர் தண்ணி ஃபுல்லாக இழுத்து நல்லா ட்ரையாக காஞ்சிடுச்சு. டெய்லி மோர் தண்ணியிலேருந்து எடுத்து காய வச்சா 2 நாள் மட்டும் மோர் தண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா வத்தல் மாதிரி காஞ்சிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க.
இதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா வெயில் டைமில் இதை போட்டு வச்சிட்டிங்கன்னா கல்யாண வீட்டு வத்த குழம்பு வைக்க, ஒயிட் ரைஸில் நெய்யில் இதை பொரித்து அப்படியே போட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது, வயிற்றில் இருக்கிற பூச்செல்லாம் போயிடும் சொல்லுவாங்க சுண்டக்காய். அதனால் இந்த சுண்டக்காய் வத்தல் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.